அருட்தந்தை வேதாந்தி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கையோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனையின் சிறப்பு என்ற தலைப்பில் பேராசிரியர் அருள்நிதி சந்திரா சீனிவாசன் அம்மா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. மிக சிறப்பாக துரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்களும். இன்று சிந்தனையின் சிறப்பு என்ற கருத்தை நாம் சிந்திக்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். சிந்தனை என்றால் என்ன? எண்ணம்தான் சிந்தனையா? இரண்டுக்கும் தொடர்பு இருந்தாலும் இரண்டும் வேறு வேறுதான். எண்ணம் என்பது மனதில் தோன்றும் ஒரு கருத்து அல்லது விருப்பம். சிந்தனை என்பது அந்த எண்ணத்தை ஆராய்ந்து சரியா தவறா என பகுத்துணர்ந்து முடிவு எடுக்கும் செயல்முறை. எண்ணமே சிந்தனைக்கு அடிப்படை. நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைக்கு அழைத்து செல்லும், மகிழ்ச்சியை, வெற்றியை அளிக்கும். தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளை வளர்த்து துன்பத்திற்கும் தோல்விக்கும் வழிவகுக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எண்ணம் மனதில் தோன்றும் விதை. சிந்தனை அந்த விதையை வளர்த்து மரமாக்கி கனியாக கனிவது. நான் மருத்துவராக வேண்டும் என நினைப்பது ஒரு எண்ணம். அதற்கு என்ன படிக்க வேண்டும், என்ன குரூப் எடுக்க வேண்டும், போட்டித் தேர்வுகள் என்னென்ன தயார் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சிந்தித்து அதன் வழியே செயல்படுவதே சிந்தனை. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நன்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். செயலை செய்த பிறகு யோசிப்பது பயனற்றது. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணம் என்பது ஒரு தீப்பொறி போன்றது. சிந்தனை என்பதோ அந்த தீப்பொறியை ஒளியாக மாற்றும் அறிவு. நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையை உருவாக்கும். நல்ல சிந்தனை நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்கள் நல்ல பழக்கத்தை உருவாக்கும். நல்ல பழக்கம் நல்ல குணநலன்களை உருவாக்கும். நல்ல குணநலன்களோ நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்பது வள்ளுவம். இந்த சிந்தனை திறன் வளர்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மகரிஷி குறிப்பிட்டுள்ளார்கள். சிந்தனை திறனை வளர்க்க 3 இணைப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். திட்டமிட்டு செயல்புரிதல், பிளானிங் ஒர்க்,
விழிப்பு நிலை, அவேர்னஸ், தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். இவற்றில் விளைவை கணித்து அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் மனம், மொழி, செயல்களால் பயன்படுத்துவதே திட்டமிட்டு செயல்புரிவது எனப்படும். தேவை, பழக்கம், சூழ்நிலை இவற்றால் உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத விழிப்பு நிலையில் செயலாற்றும் திறன்தான் விழிப்பு நிலை, அவேர்னஸ் எனப்படும். ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணித்து தான் செய்த முறை, அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் இவற்றை சிந்தித்து உணர்வது, ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன் அன்று தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்து தன் செயல்களை சோதிப்பது, செயலில் தவறு கண்டால் இனி அத்தவறு ஏற்படாமல் உறுதி செய்து கொள்வது, அந்த செயலில் நன்மை இருந்தால் அந்த முறையை அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொள்வது, இவை அனைத்தும் இணைந்த முறையாகிய அகத்தாய்வு நமது சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு உதவும் என்று மகரிஷி குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இயற்கையை உணர்ந்து அறவழி ஒழுகி அறியாமையை நீக்கவல்ல ஒரு மதிப்புள்ள உயர் மனிதனாக இருந்தும் தன் திறமையை, இயற்கை ஆற்றலின் இயக்க நியதியை அறியாமல் மனிதன் தனது எண்ண ஆற்றலை வீணாக்கி கொண்டிருக்கின்றான். தன் தேவை, தற்கால இன்பம் என்ற அளவில் குறுகி உணர்ச்சி மயமாகி பிறருக்கும் பிற்காலத்திற்கும் தீமை விளையும் வகையில் செயல் புரிந்து கொண்டிருக்கின்றான். பிறரை தாக்கி தீமை விளைவிக்கும் எண்ண அலைகளை பரப்பிக் கொண்டு இருக்கின்றான். தன் குடும்பம், சமுதாயம், வேறு நாட்டு மக்கள் இவர்கள் மேல் சினம், வெறுப்பு, பகை கொண்டு அந்த தீய எண்ண அலைகளை எப்போதும் வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் போது இந்த எண்ண அலைகள் மனித இன உடல்களிலும் மூளையிலும் பொருந்தாத உணர்வு பதிவுகளாக அமைந்து, இவை பாவப்பதிவுகள் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள். இந்த பதிவுகள் வான்காந்தத்திலும் கலந்து விடுகின்றது. இயற்கை நியதி அறியாமை என்ற ஒரு மாயையால் மனிதன் சமுதாயத்திற்கு சாபத்துக்கு உள்ளாகின்றான். ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பமளிக்க வேண்டும் என்று விரும்புவதும் அதற்கு துணிந்து செயல் புரிவதும் பெரும்பாலான மக்களிடம் இப்போது இயல்பாகவே வளர்ந்து வருகின்றது. அதன் விளைவு என்ன ஆகின்றது? மனிதகுல வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகுகின்றது. இயற்கை சீற்றம், போர், மழையின்மை இவ்வாறாக இயற்கை ஆற்றலும் மனித ஆற்றலும் மனித எண்ணத்தின் தீய விளைவுகளாக இவ்வாறு பரிணமிக்கின்றது. மனிதன் தனது மதிப்பை உணர்ந்து, தனது எண்ணத்தின் மதிப்பை, சிந்தனையின் சிறப்பை உணர்ந்து பிறருக்கு துன்பம் அளிக்காமலும் இயன்ற அளவில் உதவி செய்து கொண்டும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி நல்ல எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனை மற்ற உயிரினங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவது இந்த சிந்தனை. இந்த சிந்தனையும் மனிதனுக்கே உரித்தானது, சிரிப்பும் மனிதனுக்கே உரித்தானது. மனிதனுக்கு மட்டுமே நன்மை தீமைகளை பகுத்து ஆராயும் ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு இறைவன் அளித்துள்ளான். அதே போல இன்சொல், இன்முகம், சிரிப்பு என்பது மனிதனுக்கு உள்ள ஒரு சிறப்பான வெகுமதியாகும். ஆழ்ந்த சிந்தனை கடினமான காரியங்களை கூட எளிதாக்கும், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உதவும், சிறந்த முடிவுகளை எடுக்கவும் பயன்படும். சிந்தனை ஆற்றல் சுய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள துணை புரிகின்றது. ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங், புதிய யோசனைகளை உருவாக்கி கலை, அறிவியல் மற்றும் தொழில் துறைகளில் முன்னேறுவதற்கு பெரிதும் உதவுகின்றது. ஆதி மனிதன் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாக்க சிந்தித்து ஒரு வசிப்பிடம் தயார் செய்தான். மிருகங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதங்கள் தயார் செய்தான். கற்கள் மூலமாக இயற்கையாக விளைந்த காய்கனிகளை உண்ட அவன் பின்னர்
விவசாயம் என்னும் அற்புதமான கலையை கண்டறிந்தான். மனிதனின் சிந்தனை ஆற்றல் தான் படிப்படியாக வாழ்க்கை வளங்களாக, பண்பாடாக, கலாச்சாரமாக அமைந்தது. பகுத்தறிவு சிந்தனை, லாஜிக்கல் திங்கிங் என்பது நன்மை தீமைகளை ஆராய்ந்து எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாமல், நம்பாமல், ஏன், எதற்கு என்ற கேள்வி கேட்கும் திறனை வளர்க்கின்றது. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதினாலே. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. மகரிஷியும் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என கவியில் குறிப்பிடுகின்றார். அவரே சிறந்த கல்வி என்ற தலைப்பில் ஞானக்களஞ்சியம் கவி எண் 445 சிறந்த கல்வி என்ற தலைப்பில், எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உளத்தில் எழும் அக்கேள்விகளுக்கு எல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ. எக்கல்வியால் வாழ்வை இனிதாக்கி உளத்தில் எழும் அக்கேள்விகளுக்கெல்லாம் அறிவு விடை கண்டிடுமோ. இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம். இக்கல்விதான் இயற்கை இயல்பறியும் தத்துவமாம். சிக்கல்கள் வாழ்வில் எழா சிந்தனையும் சிறப்படையும். சிக்கல்கள் வாழ்வில் எழா சிந்தனையும் சிறப்படையும் என்று குறிப்பிடுகின்றார். இக்கவியின் விளக்கமாக, அறிவை உயர்த்துவதற்கான சாதனமாக மனிதனுக்கு கிடைத்திருப்பது கல்வியாகும். முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு ஆகிய 3 காலங்களையும் கணிக்கக்கூடிய 6வது அறிவை பெற்றவன் மனிதன் மட்டுமே. மனிதனின் அறிவு முழுமை பெற உதவியாயிருப்பது கல்வியாகும். ஒருவன் கற்கக்கூடிய கல்வியானது வாழ்நாள் முழுவதும் பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மனித வாழ்வு முடியும் வரை இனிமையாக வாழ்வதற்கான கல்வியாக இருக்க வேண்டும். அவ்வப்போது தன்னை பற்றியும் பிறவற்றை பற்றியும் மனதில் எழும் வினாக்களுக்கு எல்லாம் அறிவிற்கு பொருத்தமான வகையில் விடையளிக்கக்கூடிய கல்வியாக இருந்தால்தான் இறைநிலை நோக்கிய அறிவின் பயணம் வெற்றிகரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கல்வி முறைதான் இயற்கை எனும் இறைநிலையின் இயல்பை அறியக்கூடிய உண்மை தன்மையோடு இருக்கும். இயற்கையின் இயக்க ஒழுங்கை அறிந்து தெளிந்து அதனோடு முரண்படாமல் ஒத்து உதவி வாழ்கின்ற தன்மையினால் வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படாது. சிந்தனை விரிவடைவதால் சிறப்படையும். சிந்தனை விரிவடைவதால் சிறப்படையும். இத்தகைய சிறந்த கல்வி முறைதான் மனிதனை மனிதன் ஆக்கும் என்று இக்கவியில் மகரிஷி குறிப்பிடுகின்றார். அது போலவே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் புதிய கலைகள் மற்றும் யோசனைகளை உருவாக்கும். மனிதனின் சிந்தனை ஆற்றலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சாதனம் என்றால் சக்கரங்களை குறிப்பிடலாம். சிந்தனை ஆற்றலால் அடிப்படையாக சக்கரம் வந்தது. பின்னர் வண்டி, அந்த வண்டிகளையே மாடுகள் இழுத்தன. பின்னர் குதிரைகள் பூட்டி வேகமான பிரயாணத்துக்கு பயன்படுத்தினார்கள். பின்னர் இயந்திரங்கள் கண்டுபிடித்து சைக்கிள், மோட்டார் சைக்கிள், மோட்டார் வண்டி என இவ்வாறு அந்த சக்கரங்களின் அடிப்படையில் இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று இன்று நாம் நிலவுக்கும் போய் வரலாம் என்று போய் வருகின்றோம். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் நீந்தலில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், மதந்தனை படைத்தான்.
மனிதன் மாறிவிட்டார். ஆதி மனிதன் கடலை கண்டு பயந்தான். பின்னர் சிந்தனை ஆற்றலால் கடலையே கட்டையை பிடித்துக் கொண்டு பயணம் செய்து கடந்தான். கட்டை படகானது, படகு கப்பலானது. பயணம் சுகமாயிற்று, சுலபமாயிற்று. பயணத்தின் மூலமே உலகம் உருண்டை என்ற உண்மையை சிந்தனை ஆற்றலால் தெளிவாக்கினான். முதலில் தட்டையான உலகம் என்று சிந்தித்து சொன்னார்கள். சிந்திக்கும் திறனால் பின்னர் அது உருண்டை வடிவம் என்பதை கண்டுகொண்டார்கள். இப்போது சிந்திக்கும் திறனால் பூ உலகத்தையும் தாண்டி சந்திர மண்டலம் செல்லவும் முயற்சித்து வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். இப்போது வானவெளியில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. பூமியின் பல்வேறு கனிம வளங்களை, நீரோட்டத்தை வான்வெளியிலிருந்து கருவிகள் கண்டுபிடித்து பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றது. இயற்கை சீற்றம் வருவதை கூட முன்னதாகவே கணித்து விடும் ஆற்றல் மனிதனின் சிந்தனை திறனால் வளர்ந்துள்ளது. மனிதனின் சிந்திக்கும் திறனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆக பெரிய நன்மையும் தீமையும் ஒரே விஷயம்தான். அளப்பரிய நன்மைகளையும் அளிக்கின்றது. அபாயகரமான நெஞ்சம் பதைக்கும் தீமையையும் விளைவிக்கின்றது. அது என்ன? அணு ஆயுதம். அணுவின் உட்கருவில் உள்ள ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்வது, பிற தேவைகளுக்கு பயன்படுத்துவது அணுசக்தி. இது மனித குலத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாகும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதே அதன் நன்மையையும் தீமையையும் தீர்மானிக்கின்றது. அணுசக்தியின் நன்மைகளாக அதிக மின்சார உற்பத்தி, மருத்துவத்துறையில் பயன்பாடு, வேளாண்மை மற்றும் தொழில் உற்பத்தியில் பயன்பாடு என குறிப்பிடலாம். புற்றுநோய் சிகிச்சை, மருத்துவ பரிசோதனைகள், கதிர் இயக்க மருத்துவம் என மருத்துவத்துறையில் அணுவின் பயன்பாடு அதிகம். தீமைகள் என்று எடுத்துக்கொண்டால் கதிர் இயக்க விபத்துகள், அணு உலை விபத்துகள் ஏற்பட்டால் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நீண்டகால பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. கதிர் இயக்க கழிவுகள் இவை ஒரு பெரிய தொல்லை. இவற்றை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாப்பாக சேமிக்க வேண்டிய ஒரு ஆபத்தான கழிவுகளாக பயமுறுத்துகின்றன. இந்த கழிவுகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதிகமான செலவை ஏற்படுத்துகின்றது. அணு மின் நிலையங்கள் அமைக்கவும் பராமரிக்கவும் மிகுந்த செலவு தேவை. இவற்றுக்கெல்லாம் விட முக்கியமாக அணு ஆயுத அபாயம். இந்த அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தினால் பேரழிவை உருவாக்கும் மிக பெரும் அபாயம் உள்ளது. மனிதனின் சிந்தனை ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்தும் போது அது நன்மைகளை அளிக்கின்றது. ஒரு சில தலைவர்களின் சிந்தனை சிறப்பானதாக இல்லாமல் அழிவை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் அபாயத்தில் உள்ளது. வரலாற்று துயர சம்பவமாக முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடைபெற்று கோடிக்கணக்கான வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்தனர். ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி, ரஷ்யா போன்ற பல நாடுகள் சிதைந்து உலக அரசியல் வரைபடமே மாறியது. மனிதன் அறிவியலில் முன்னேறி எத்தனையோ நல்ல பல கண்டுபிடிப்புகளை மனித சமுதாயத்துக்கு அளித்து சிறப்பாக வசதியாக வாழ தன் சிந்தனை திறனால் உதவி வந்தாலும் இந்த போரின் அபாயம் என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது. அதிலும் முதல் உலகப் போரை விட இரண்டாம் உலகப் போர் ஒரு மாபெரும் துயரமாக, நீங்காத வடுவாக மக்கள் நெஞ்சில் பதிந்து விட்டது. வரலாற்றின் கருப்பு நாட்கள் என சொல்லக்கூடிய விதத்தில் பேரழிவை கொடுத்தது அந்த இரண்டாம் உலகப் போர் அணு ஆயுதத்தின் மூலமாக. 1939 முதல் 1945 வரை நடைபெற்று சுமார் 9 கோடி மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1939 ஜெர்மனி போலந்தை ஆக்கிரமித்தது. 1940 பிரான்ஸ் ஜெர்மனியிடம் வீழ்ந்தது. 1941 ஜப்பான் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஹவாய் தீவுகள் உள்ள பேர்ல் ஹார்பர் மீது தாக்குதல் நடத்தியது.
இதை அடுத்து அமெரிக்கா போரில் இணைந்தது. அமெரிக்கா போரில் இணைந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 இடங்கள் மீதும் அணு ஆயுதத்தை பிரயோகித்தது. அந்த அணுகுண்டு வீச்சினால் அந்த மக்கள் இன்னமும் மீண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த துயர சம்பவத்தினால் ஜப்பான் சரணடைந்தது, போர் முடிவுக்கு வந்தது. கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். 2ஆம் உலகப் போர் மனித வரலாற்றின் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாகும். இந்த போர் வெறுப்பு, இனவாதம், தீவிர தேசியவாதம் மற்றும் ஆயுத மோதல்களின் விளைவுகள் எவ்வளவு கொடியவை என்பதை உலகிற்கு உணர்த்தியது. அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம் இவற்றை பாதுகாப்பதே இந்த வரலாற்றின் முக்கிய பாடமாகும். இன்றும் ஈரான், ஈராக், அமெரிக்க நாடுகளுக்கிடையே அந்த போர் பதற்றம் இருந்து கொண்டே இருப்பதும், வளைகுடா நாடுகள் மீது ஈரான் அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதும், அமெரிக்க இஸ்ரேல் படைகள் ஈரானை தாக்குவதும், கச்சா எண்ணெய் விலை உயர்வும், இவ்வாறு பல்வேறு உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு பதட்டத்தையும் ஒரு சிரமங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சிலரின் சிந்தனை சிறப்பானதாக இல்லாததால் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கின்றது. அதற்குத்தான் மகரிஷி உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சம் இன்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். அமைதி என்ற வற்றாத ஒரு நல்ல நிதியை பெற்று நாம் உய்ய வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இந்த கவியை நமக்கு வழங்கியுள்ளார். நாமும் நாள்தோறும் அக்கவியை பாடி வருகின்றோம். மீண்டும் 2ஆம் உலகப் போரில் உள்ள ஜப்பான் நாட்டிற்கு செல்வோம். ஜப்பான் மக்களின் மனநிலை உலகிற்கு ஒரு முன்மாதிரி. அவர்கள் உலகில் மிகவும் ஒழுக்கம் உடையவர்கள். கடின உழைப்பு, நேரம் தவறாமை, பொறுமை மற்றும் நாட்டுப்பற்று கொண்ட மக்களாக அறியப்படுகின்றனர். 2ஆம் உலகப் போரின் பேரழிவிற்கு பின்னரும் அவர்கள் மனம் தளராமல் தங்கள் நாட்டை மீண்டும் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளனர். போரினால் ஏற்பட்ட அழிவிற்கு பின் பழிவாங்கும் எண்ணத்தில் எதுவும் செய்யாமல் அவர்கள் நம் மகரிஷி காட்டிய வழியில் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை செலவிட்டு ஒழுக்கம், நேரம் தவறாமை, கடின உழைப்பு, பேரிடர்களை எதிர்கொள்ளும் மன வலிமை இவற்றில் அவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். தொழில் வளர்ச்சியில் சிலர்ந்து உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளில் ஒன்றாக ஜப்பான் உயர்ந்து நிற்கின்றது. ஒரு நாட்டின் செல்வம் அதன் இயற்கை வளங்களில் மட்டுமல்ல, அந்நாட்டு மக்களின் ஒழுக்கம், உழைப்பு, பொறுப்புணர்வு, கடமை உணர்ச்சி, நல்ல சிந்தனை இவற்றிலேயே அடங்கியுள்ளது. அந்த நல்ல சிந்தனைக்கு மகரிஷி நமக்கு நல்ல பல பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். மகரிஷி நமக்கு மன அலைச்சுழலை குறைத்து மனம் தெளிவாக அமைதியாக இருக்க 9 விதமான தவ முறைகள் அளித்துள்ளார். தவத்தின் மூலமாக மனம் அமைதி அடையும் போது அங்கு எண்ணங்கள் குறைகின்றது. மேலும் அகத்தாய்வு என்ற பயிற்சியின் மூலம் நமது எண்ணத்தை ஆராய்கிறோம். நல்ல எண்ணமா, தீய எண்ணமா, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ நன்மை தருமா தீமை தருமா என்பதை ஆராய்ந்து பார்த்து முடிவு எடுக்கும் பயிற்சியை அளித்துள்ளார். அகத்தை ஆய்வு செய்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நாம் நடைமுறைப்படுத்தும் போது நல்ல விதமான நேர்மறை சிந்தனைகளே நமக்குள் தோன்றும். நல்ல சிந்தனைகள், நல்ல செயல், நல்ல விளைவு. நல்ல சிந்தனைகளை வளர்க்க நாம் நாள்தோறும் நல்ல புத்தகங்களை படிக்கலாம். நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களோடு சத்சங்கங்களில் கூடி பழக வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாமல் அதிலிருந்து நாம் பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும்.
தான், சமுதாயம், இயற்கை என்ற அடிப்படை விதியை மதித்து ஐவகை கடமைகளை கடைபிடிக்க வேண்டும். தனி மனித அமைதிதான் குடும்ப அமைதிக்கு வித்தாகும். குடும்ப அமைதி சமுதாய அமைதிக்கு வித்தாகும். தனி மனிதன் அமைதிக்கு உடல் நலம் காத்து உடற்பயிற்சி, காயகல்பம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் செய்து தன்னை நலமாக வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை நடைமுறைப்படுத்தி சமுதாயத்திற்கு தன்னால் ஆன தொண்டினை செய்து வையகத்தை வாழ்த்தி வர வேண்டும். இயற்கையை மதித்து செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து செயலுக்கேற்ற விளைவு நிச்சயம் என்பதால் நன்மை தரும் செயல்களையே எப்போதும் செய்ய வேண்டும். மனதை எப்பொழுதும் விரிவான மனநிலையில் வைத்து பேரியக்க மண்டலம் போல் பிரகாசமாக இருக்க வேண்டும். உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயர்ந்திடும். சிந்தனைகள் சிறந்தால் சாதனைகள் பிறந்திடும். நல்லதையே நினைப்போம், நடப்பவை யாவும் நன்மைக்கே. போரில்லா நல்லுலகம் அமைய, உலக சமாதானம் விரைவில் ஏற்பட, வாழ்க வையகம் வாழ்க வையகம் என வான்காந்த அலைகளில் நல்வாழ்த்தை பரவவிட்டு நாமும் நலமுடன் வாழ்வோம், பிறரும் நலமுடன் வாழ வாழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க